ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்க ரீசெண்டாக பாகுபலி ஃபிலிம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் எட்டர்னல் வாரோட பிரேக் டவுனும் போட்டிருந்தோம். பட் லைவ்ல நான் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். லைக் பாகுபலியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்டோரி ஆர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக மகாபாரதத்தோட நிறைய விஷயங்கள் வந்து ஒற்று போச்சு. டைரக்ட் இன்ஸ்பிரேஷனாகவே வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துலேருந்து நிறைய கேரக்டர்ஸ், நிறைய சிமிலாரிட்டிஸ்லாம் நம்ம அந்த ஒரு படத்தில் பார்க்க முடிஞ்சுது. அது மாதிரியான கேரக்டர்ஸ், அந்த சிமிலாரிட்டிஸ், அந்த ஒரு விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ்ல பேசியிருந்தேன். ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எட்டர்னல் வார் பிரேக் டவுன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மகாபாரதம் அண்ட் பாகுபலி இந்த ரெண்டு கதைகள்லையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான படத்தில் என்னதான் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், பல கேரக்டர்ஸ்க்கு பவர்ஃபுல்லான ஆர்க் அதெல்லாம் இருந்தாலும் பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கதைகள்லையுமே ஃபேன் பேஸ் இருக்குது. அதுதான் மகாபாரதத்தில் கர்ணா, பாகுபலியில் அமரேந்திர பாகுபலி. அவரோட பையன் மகேந்திர பாகுபலி என்னதான் செகண்ட் பார்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒன் ஆஃப் த ஹீரோவாக இருந்தாலுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வேர்ஷன் பாகுபலி அமரேந்திர பாகுபலி தான். ஸோ அது மாதிரி தான் இங்கே கர்ணன். ஆக்சுவலாக கர்ணனோட லைஃப்ல, மகாபாரதத்துல கர்ணனோட லைஃப்ல ஒற்று போன நிறைய விஷயங்கள், நிறைய சிமிலாரிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க அமரேந்திர பாகுபலிக்குமே ஆக்ட் ஆச்சு. லைக் அந்த கேரக்டரோட ஒரு சில முக்கியமான ஸ்டோரி ஆர்க்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அமரேந்திர பாகுபலிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை ஆன மாதிரி இருந்தது. லைக் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனசுக்காரரு, யார் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, அவர் செஞ்ச சத்தியத்தை வந்து காப்பாற்றுவாரு, அது மாதிரியான ஒரு பர்சனாக காமிச்சிருப்பாங்க. அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு சத்தியத்தை பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு சத்தியத்துக்காக தன்னோட அம்மாவே எதுக்குற ஒரு சுச்சுவேஷனுக்கு போவார். அதே நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி தர்மம் இதெல்லாம் வந்து நான் நிலைநாட்டுவேன், அதுக்கு அதர்மமாக ஏதாவது நடந்ததுன்னா நான் அதை தட்டி கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தியம் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு சத்தியத்தையும் காப்பாற்றணுன்ற காரணத்தினால அவங்க அம்மாவே அவர் எதிர்த்து நிற்பார். ஸோ சத்தியத்தை காப்பாற்றக்கூடியவர், சொன்ன வாக்கை செஞ்சு முடிக்கக்கூடியவர், அந்த மாதிரி ஒரு குட் பர்சனாக அமரேந்திர பாகுபலி அந்த கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னசென்ட் கேரக்டரும் கூட. தென் இது மட்டும் இல்லாமல் கர்ணன் கேரக்டரோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனை கை விட்டுருவாங்க. அதே மாதிரி தனக்கு எல்லா கலைகளையும் கற்றுத்தந்த குருவே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சமயத்தில் கற்றுக்கிட்ட எல்லாமே நீ மறந்துடுவ, உனக்கு அது வந்து பயன்படாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி தன்னோட கேஸ்ட்டை அவர் மறைச்சாருன்ற காரணத்தினால ஒரு சாபத்தை ஒன்று கொடுத்துருவாரு. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அண்ணன் தம்பிங்க வந்து தனக்காக நிற்கலை, அவங்கள எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாரு. கடவுள் கை விட்டுட்டாரு, குரு வந்து சாபம் விட்டுட்டாரு, தன்னோட பெத்த அம்மாவே தன்னை கை விட்டாங்க பிறந்ததுக்கு அப்புறம். அது மட்டும் இல்லாமல் போர்ல நிராயுதபாணியா இருந்தாரு. வெப்பன் இல்லாம எத்திக்கலி இது ஃபேரே இல்லப்பா அப்படின்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டத்தை கொடுத்து இழந்த ஒரு கேரக்டர்னு சொல்லலாம் கர்ணன். ஸோ லிட்டரலி அதே மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஹோப்பா இருந்த ஒரு கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பா. கிட்டத்தட்ட ஒரு மென்டார், ஒரு குரு மாதிரி சொல்லலாம். அவர் தான் சொல்லுவாரு. அதே நேரத்துல தன்னோட அம்மாவும் கை விட்டுருவாங்க. பிரதர் அவர் கூட இருந்திருக்க மாட்டாரு. ஸோ இது மாதிரி ஒரு சில சிமிலாரிட்டிஸ் அந்த கேரக்டரோட கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரைட்டிங்கில் அங்கங்கே அப்ளை ஆயிருந்தது. கட்டப்பா கேரக்டர் கிட்டத்தட்ட பீஷ்மா கேரக்டரோட ஒரு சில விஷயங்கள் சிமிலாரிட்டிஸாக ஒத்து போகும். தென் இது மட்டும் இல்லாமல் பாகுபலியோட அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா திருதராஷ்டிரா, அவரோட கேரக்டர்ஸ் லிட்டரலி அந்த ஒரு டிசேபிள்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். தென் இது மட்டும் இல்லாமல் சகுனி கேரக்டரோடையுமே பாகுபலியோட அங்கிள் கேரக்டர் பிஜல தேவா ஒரு சில விஷயங்கள் சிமிலாரிட்டிஸாக ஒத்து போகும். பல்வாள் தேவன் துரியோதரா அந்த கேரக்டரோட ஆர்க், அந்த கேரக்டரோட ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இவரோட ஒத்து போகும். லைக் ஜலசி, கோவப்படுறது, ஈகோ, இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் அப்படியே ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். தேவசேனா கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட திரௌபதி கேரக்டரோட சிமிலரா செட் ஆகும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஆர்க் அதெல்லாம் லிட்ரலி அந்த ஒரு ஷேடோலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவசேனா மேலேயும் வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு சில இடங்கள்ல அந்த சிமிலாரிட்டிஸை நம்மளால படங்கள்ல பார்க்க முடியும். தென் இது மட்டும் இல்லாமல் மகேந்திர பாகுபலியை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ல அந்த குழந்தைய வந்து காட்டும் போது சூரியன் அந்த பின்னாடி வந்து மகிழ்மதியோட அந்த ஒரு அக்னி வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் மேலே, கோட்டை மேலே. அந்த சூரியன்லேருந்து உதிக்கிற மாதிரி காட்டுவாங்க. கிட்டத்தட்ட கர்ணன் சூரிய புத்திரன். ஸோ அதை அப்படியே ஃபோர்ஷேடா பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இது மட்டும் இல்லாமல் கர்ணன் பிறந்தோடனே அவங்க அம்மா வந்து தண்ணியில் வந்து அனுப்பிச்சிருவாங்க. அவங்க குழந்தை பருவத்தில் இருக்கும்போதே ஒரு குழந்தைய பெற்றுட்டாங்க அப்படின்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிடுவாங்க. பட் இங்கே ரீசன் வேறையாக இருந்தாலும் அவருமே குழந்தையா இருக்கும்போது வந்து தண்ணியில் அனுப்ப
வளர்க்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதையும் எடுத்துக்கணும். ஸோ அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் சன்னோட ரிஃப்ளெக்ஷனில் சன்னுக்கு பக்கத்தில் தான் அந்த ஒரு குழந்தை அப்படியே மிதந்து அப்படியே வந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபோர் ஷேடோ அப்படின்னே சொல்லுவேன். இங்கே இன்னொரு விஷயமும் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கர்ணனோட கிளானே வேற, பட் அவர் வளர்க்கப்பட்ட கிளான் தான் தன்னோட கிளான் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக அவர் யாரோட பையன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் இங்கே மகேந்திர பாகுபலியுமே அவரோட பரம்பரை அவரோட கிளான் அந்த ஒரு விஷயமே வேற. இங்கே வந்து மலைவாசிகளோட சேர்ந்து தன்னோட கிளான் என்னன்னே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டு இருப்பாரு. பட் ஃபைனலி ஒரு கட்டத்தில் அவருமே அதை தெரிஞ்சுக்குவார். அந்த மாதிரி சின்ன சின்ன சிமிலாரிட்டிஸ்லாம் வந்து செம்மையாக செட் ஆயிருந்தது. தென் இது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த தேர கடவுளோட சக்தி, அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல் வெப்பன்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனை காமிச்சிருப்பாங்க. அது நீங்கள் கல்கி படத்திலே ஒரு சில இடங்களில் நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். கிருஷ்ண அவதாரமே சொல்லும், உன்கிட்ட வந்து இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆரோஸ் இருக்குது, இந்த தேர் இருக்குது, அந்த தேரை தாங்கி பிடிக்கிற நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைலாகே இருக்கும். ஸோ லிட்ரலி அது மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்ம்ஸ், வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வல்வாள் தேவனாக காமிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி அந்த கேரக்டர் துரியோதனோடது தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த ஒரு தேர் சக்கரம் அது மாதிரியான விஷயங்களையும் இவருக்கு அடிஷ்னலாக ஒரு சில இடங்கள்ல அந்த ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்து சூப்பராக செட் ஆயிருக்கும். ஏன்னா மகிழ்மதியிலே அந்த மாதிரி பவர்ஃபுல்லான தேர் ரதம் வந்து பல்வாள் தேவன்கிட்ட தான் இருக்கும். ஒரு ஃபேன் வச்ச மாதிரி பிரம்மாண்டமாக வருவார்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பவர்ஃபுல்லான ஆர்ம்டு வெப்பன்ஸ்லாம் இல்லைனாலுமே தன்னோட தன்னம்பிக்கை, தன்னோட ஓன் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை நம்பி மட்டுமே போர்க்களத்தில் இறங்கினவர் தான் கர்ணன். அந்த மாதிரியான தன்னோட அறிவு, தன்னோட பிளானிங், தன்னோட எபிலிட்டிஸை மட்டுமே நம்பி இறங்கினவர் தான் அமரேந்திர பாகுபலி அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க காலக்கேயரோட போரில். ஏன்னா அவருக்கு வந்து பவர்ஃபுல்லான ஆர்ம்டு வெப்பன்ஸ்லாம் இருந்திருக்காது. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பல்வாள் தேவனுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இவருக்கு ஒன்றுமே கிடைச்சிருக்காது. பட் இவரோட அறிவு, சிந்தனையை வச்சு மட்டுமே அந்த ஒரு பிளான், ஸ்ட்ராட்டஜி, ஓன் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை வச்சு மட்டுமே அந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அமரேந்திர பாகுபலி. இது மாதிரி ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் மகாபாரதத்துக்கும் பாகுபலிக்கும் இருக்கு. ஸோ இன்ஸ்பிரேஷன் ஆகி நிறைய விஷயங்கள், நிறைய கேரக்டர்ஸோட ஆர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட படங்களை இவரோட ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்ல சூப்பராக பேஸ் பண்ணியிருக்காரு ராஜமௌலி சார். இதை வந்து மகாபாரதம் தெரிஞ்சு இந்த பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 இது ரெண்டையும் ரீவிசிட் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. ஸோ நான் 2 தடவை பார்த்தேன். அதனால எனக்கு இதெல்லாம் நல்ல ஒரு சிமிலாரிட்டிஸாக இருந்துச்சு. அப்படியே படம் போகிற போக்கில் பார்க்கும்போது அதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை தாண்டி நீங்கள் நோட்டீஸ் பண்ண இல்லை உங்களுக்கு தோன்ற ஒரு சில சிமிலாரிட்டிஸ், ப்ரோ இதுவும் ஒத்து போகுது ப்ரோ, இதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்ச ஏதாவது, நீங்கள் கண்டுபிடிச்ச ஏதாவது இருந்துச்சுன்னா அதை என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.